தீபாவளியே பக்கமாக வந்துருச்சு. ஸ்வீட்டு காரம்லாம் எதுவுமே செய்யலை. வீட்டில் செய்யறதுக்கு டைமே இல்லை. லாஸ்ட் நாள் வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஷூட் வீடியோஸ் வந்து இருந்துகிட்டே இருந்தது. அதனால் எதுவுமே செய்யலை. ஆஃபீஸில் வேலை செய்கிற பிள்ளைங்களுக்கும் ஸ்வீட்டு காரம் வந்து கொடுக்கணும், அப்படியே நம்ம வீட்டுக்கும் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக ஈரோடு கிளம்பிட்டேன். என்னோட இந்த ஒத்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மக்கர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதை கொண்டுட்டு போய் கடையில் ரிப்பேருக்காக கொடுத்துட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்து வந்தேன். ஹரிதா வந்து கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் இருக்குதுங்க, நீங்கள் போகும்பொழுது அப்படியே மகத்தை கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டன் கூட்டிகிட்டு வாங்க, அவனை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் செஞ்சுடுவேன் அப்படின்னு சொன்னான். சரி ஓகேன்ட்டு அப்படியே மகத்தை கடைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். குழந்தைங்கள சும்மா கடைக்கு கூட்டிகிட்டு போனாவே கம்மன் இருக்க மாட்டாங்க. ஸ்நாக்ஸ் கடைக்கு கூட்டிகிட்டு போனால் இங்கே பாருங்கள், அவனால் எடுக்க முடியலையாம்மா. அக்காவை கூப்பிட்டு அதை எடுக்க சொல்லி எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து ஓப்பன் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறான். ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கரெக்டாக கிளம்பலாமா அப்படின்னு பார்த்தோம். அந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை பிடிச்சிடுச்சு. நான் வந்து சரி போனதையும் வரத்தானே போகிறோம் அப்படின்ட்டு தம்பிக்காக எதுவுமே வந்து கொண்டுக்கிட்டு வரல. அப்புறம் அவனுக்கும் வந்து கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. மழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே விடவே இல்லை. சரி பக்கத்தில் இருக்கிற பேக்கரிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு சுடுதண்ணி வாங்கி கொடுத்துட்டு அப்படியே அந்த முட்டை போண்டால வெள்ளைக்கரு இருக்கும் பார்த்திங்களா, அதை மட்டும் அப்படியே ஊட்டி விட்டுட்டேன். அவன் தூங்கியே போயிட்டான். அப்போவும் மழை வந்து பார்த்திங்கன்னா விட்ட பாட்டை காணோம். எப்படியோ ஒரு வழியாக மழை விட்டதையும் மகத்தை கொண்டுட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அப்படியே நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்கள் எல்லாம் தீபாவளிக்கு ஸ்வீட் காரமெல்லாம் செஞ்சிட்டிங்களா, இல்லை கடையில் வாங்கிட்டீங்களா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே வர்ற வழியில் மீன் சில்லி சூடாக போட்டுட்டு இருந்தாங்க, வீட்டுக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன்.